மாநிலங்களவை உறுப்பினராகிறாரா எல்கே சுதீஷ் என்கிற ஒரு தகவல் தற்போது பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷுக்கு மாநிலங்களவை சீட் தரப்பட உள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த தகவல் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள் என்ன? அதிமுக தேமுதிக இடையிலே ஏற்பட்ட ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வைக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேமுதிகவிற்கு ஒரு இடம் வழங்குவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றது. அதன்படி தேமுதிகவிலிருந்து அதனுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிக மற்றும் அதிமுக இடையே ஒப்பந்தங்கள் என்பது இழுபறியாக வந்தது. மிக குறிப்பாக 2 இடங்களை தேமுதிக கேட்டது. இறுதியாக ஒரு இடம் ராஜ்யசபா இடம் கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்தது. ஒரு இடம் மற்றும் 5 நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுப்பதற்கு முன் வந்தது. அதன் அடிப்படையில் அந்த தேர்தல் முடிந்திருந்தது. தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான உடனே அதற்கான முறையான பதிலை தேமுதிக தெரிவிக்கும் என்று அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் என்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பல இடங்களில் தெரிவித்து வந்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே இது தொடர்பான பல்வேறு தகவல்களை பொது தளங்களில் பதிவு செய்து வந்திருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே ஒப்பந்தங்கள் இருக்கின்றது. அதனை அதிமுக தலைமைதான் உறுதி செய்ய வேண்டும். எங்களிடம் ஒப்பந்தம் இருக்கிறது, ஒப்பந்தத்தின்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று பல இடங்களில் கூறியிருந்தார். அதன் பின்பாக இந்த சர்ச்சையை முடித்து வைப்பதற்காக ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டும் என்று அதிமுக தலைமையிலிருந்து மூத்த முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் அவரிடம் நேரடியாக பேசி இது தொடர்பாக கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் கடந்த வாரத்தில் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான உடனே இதற்கான அறிவிப்புகளை அதிமுக தான் கொடுக்க வேண்டும் என்று 2-3 இடங்களில் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 2 தினங்களாக அதிமுகவில் முக்கிய மாவட்ட அமைச்சர்களுடன் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவிற்கு ஒரு இடம் வழங்குவது தொடர்பாக அனைவர் தரப்பு கருத்துக்களும் கேட்கப்பட்டது. இறுதியாக இன்று மாலை சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் மற்றும் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்குவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றது. சந்திப்பு முடிந்ததன் பின்பாக அதற்கான சமிக்கைகளை காட்டி சென்றிருக்கிறார்கள். நாளை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுகவுடைய தலைமை தரப்பிலிருந்து ஒரு செய்தி குறிப்பாகவோ அல்லது அறிவிப்பாகவோ வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான நல்ல அறிவிப்பு, நல்ல முடிவுகள் வரும் என்று தகவல்களானது தேமுதிக தலைமையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.